ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மென்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். நாம் இன்று முதல் திருப்பாவைக்கான அர்த்தான விஷயங்களை அனுபவிக்க போறோம். இன்றைய நாள் பாசுரமாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையானது மொத்தம் 30 பாசுரங்களை கொண்டது. இதை 6 காட்சிகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதை ஒவ்வொரு காட்சிக்கும் 5 பாசுரம் விகிதமாக மொத்தம் 6 காட்சிகளாக அமைய பெற்றிருக்கு. சரி, திருப்பாவை ஏன் உருவானது பார்க்கும் பொழுது, ஒரு சமயம் பூமி பிராட்டியை கிரண்யாக்ஷன் மடித்து மறைத்த போது பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்ணினார். திருவாய்மொழியில அதி அற்புதமாக அனுபவிக்கிறார். நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். தம்மை உத்தாரணம் பண்ணின பெருமாள்கிட்ட பிராட்டி பிரார்த்திக்கிறா, கோடான கோடி ஜீவாத்மாக்களை காப்பாற்ற அவர்கள் அழைத்தால் வருவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அப்பொழுது வராக சர்ம ஸ்லோகம் அருளி நம்மை ரட்சிக்க கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு பெருமாள் உத்தரவாதம் கொடுத்தாராம். சரி, பிராட்டி கேட்கிறா, எப்பொழுது வருவீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்பொழுது ஒருவனுடைய மனமும் உடலும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது கிளறுளி இளமை கெடுவதன் முன்னம், அந்த தருவாயில ஒரு கணமேனும் என்னை ஒருவன் நினைத்து சரணாகதி செய்தால் அவன் வயதாகி உடல் தளர்ந்து மரக்கட்டை போல் ஸ்மரணமின்றி கிடக்கும் பொழுது கூட நான் அவனை நினைப்பன் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாராம். இதைதான் அமிர்தாஸ்வாதினியிலும் நம் தேசிகன் அதி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இடம் பெற்றார் எல்லாம் என் உடலாய் நிற்ப இடர்பிறப்பெஞ்சிவை இல்லா என்னை அன்பால் அடம் பற்றாம் அவன் என்று நினைந்தான் யாவன் அவன் நாவி சரியும் போதறிவு மாறி உடம்பில் தாறுபலம் போல் கிடக்க நானே உய்யும் வகை நினைந்துயர்ந்த கதியால் என்றன் இடம் பெற்றென்னுடன் வாழ எடுப்பன் என்ற எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோமே அப்படின்னு இந்த வராக சர்ம ஸ்லோகத்தை பெருமாள் எப்படி நமக்காக அருளி நம்மை ரட்சிப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்தார் அப்படிங்கறத இந்த அமிர்தாஸ்வாதினியில 21வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். இப்படி பெருமாள் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார், கண்டிப்பா ரட்சிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தை கொண்டு போய் பூலோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லணும் இல்லையா? நம்ம நல்ல ஸ்திதியில இருக்கும் பொழுது பெருமாளை நினைத்து சரணாகதி பண்ணணும் இல்லையா? நம்மை அவனுடைய திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படிங்கும் பொழுது இவர் வைகுண்டத்துல ஸ்ரீதேவி நாச்சியாரோடையும் பூதேவி நாச்சியாரோடையும் 2 பேருடையும் கலந்து பேசிட்டு இருக்காராம் பெருமாள். அப்ப ஸ்ரீதேவி நாச்சியாரை பார்த்து கேட்கிறார், அம்மா நீ போயிட்டு வரியாம்மா, கீழே போய் குழந்தைகள்கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் சொல்லி எப்படி வாழணும் என்ன ஏதுங்கிறத சொல்லிட்டு வரியான்னு பார்த்து கேட்கிறார். உடனே ஸ்ரீதேவி நாச்சியார் பார்த்தாலாம், உங்க கூட இப்பதான் ராமாவதாரம் முடிச்சுட்டு வந்தேன், எவ்வளோ கஷ்டங்கள், பல 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 கஷ்டங்கள். சரி, அதெல்லாம் விட்டுடுங்கோ, கஷ்டங்கள் நம்ம குழந்தைகளுக்காக நாம பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் காணும்னு உடனே நீங்க அழ ஆரம்பிச்சுட்டேல் பாருங்கோ, அச்சோ உங்களை யாரு சமாதானப்படுத்துறது, இப்ப நான் பூலோகத்துக்கு போய் நான் காணாமல்லாம் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேள் நீங்க அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பினாலாம் பாருங்கோ. பெருமாள் உடனே பூமி தேவி கிட்ட தன்னுடைய அப்படியே முகத்தை திருப்பினாராம். அம்மா நீ போயிட்டு வரியாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பூமி பிராட்டி தான் முன் எப்படியாவது நம்ம குழந்தைகள்கிட்ட போய் இந்த விஷயத்த நான் சேர்த்து விடுறேன், நான் ஆண்டாளா அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு உத்தரவாதம் கொடுத்தாலாம்.
வந்து கீழே வந்து நமக்காக அவதாரம் எடுத்து திருப்பாவைன்னு அந்த வேதம் அனைத்திற்கும் வித்தாக இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தை அழித்து எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்தும் காமிச்சிட்டு போயிருக்காளாம். அதை பெருமாளை எப்படி அடையணும் அப்படிங்கிறத ஸ்காந்த புராணத்தில் பெருமாளை அடைவதற்காக கடைபிடிக்கப்பட்ட அந்த விரதத்தை தானும் நோற்று கோதாநாச்சியார் தன்னுடைய தோழிகளோடு எல்லாரோடையும் சேர்ந்து அனுகரணம் பண்ணி இமிட்டேட் பண்ணி பெருமாளை அடைவதற்கான நோன்பில் 30 நாட்களும் பெருமாளையே நினைத்து இயற்றப்பட்டதுதான் இந்த திருப்பாவை என்கிற வசத்தியான கிரந்தம். இப்ப நம்ம முதல் பாசுரத்திற்கான அர்த்தான விஷயங்கள்ல பிரவேசிப்போம். என்னென்ன ஒவ்வொரு காட்சிகள்னு சொல்ற, இது ஒரு நாடக வடிவில் அமைய பெற்றுள்ள ஒரு ஆச்சரியமான கிரந்தம். இந்த முதல் காட்சியானது அருவி போட தொடங்குகிறது. எப்படி? எல்லா தோழிகளோட, எதுவுமே தனியா பண்ணக்கூடாது இல்லையா, தோழிகளோட இப்ப எல்லாரும் கூடியிருக்கா, யமுனை கரையில கூடியிருக்கா. பௌர்ணமி நன்னாள், கோபிகைகள் எல்லாரும் கூடி, கோபிகைகளினுடைய தலைவியாக கோதாநாச்சியார் கூடி எங்க கூடியிருக்கா, அந்த பாவை களம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இடத்துல கூடியிருக்கா. எல்லாரும் பாருங்கோ, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அப்படியே ஒரு சந்தோஷத்தோட கூப்பிடுறாளாம். மார்கழி மாசம் ஆரம்பிச்சாச்சு, வளர்ப்பிறை கூடிய நன்னாள், நல்ல விஷயங்களை நம்ம தாமதமே பண்ணக்கூடாது, சீக்கிரம் வாங்கோ. குளித்து செய்ய வேண்டிய இந்த விரதம், நல்ல பச்சை தண்ணியில குளிச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் ஆசையோ ஓடி வாங்கோ அப்படின்னு ஒரு குக்கூரல் இட்டு அப்படி கூப்பிட்டாலும் ஆசையா. பெருமாளை அடையணுங்கிற ஆசை மட்டும் இருந்தா போரும், வேற எந்த தகுதியுமே வேண்டாம். அவனை அடையணுங்கிற ஆசை மட்டும்தான் இதற்கான தகுதி அப்படின்னு சொல்லி அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் யாரு வேணாலும் வரலாம், வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க கோதா கோஷ்டியாச்சே நேரிழையீர் அப்படின்னு பெண்களை கூப்பிடுறாளாம். அதாவது அந்த பெண்கள்லாம் எப்பேற்பட்டவான்னா அழகான ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்கள், நல்ல பண்புகளை உடைய பெண்களா இருக்காளாம், ஆயர்பாடியில் பிறந்த அதிர்ஷ்டசாலிகளாக இருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த பெண்களை பார்த்து, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா, விரதம் அனுஷ்டிக்க போறோம். யாருக்காக? அந்த கண்ணனுக்காக. அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்? நந்தகோபனுடைய குமரன், யசோதையினுடைய மகன் அவன். ஆனா இவ 2 பேரையும் எவ்வளவு அழகாக விவரிக்கிறா பாருங்களேன். நந்தகோபரானவர் எப்படி இருக்காருன்னா, தன்னுடைய கையில எப்பயும் வேலை கூர்மப்படுத்திண்டே இருக்காராம். ஏன் பசு மேய்க்கிறவர்கிட்ட எதுக்கு வேல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கண்ணன் பிறந்த பிறகு அவனை பாதுகாப்பதற்காக எதிரிகளை போரிட்டு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை கூர்மப்படுத்திண்டே இருக்காராம். அதே மாதிரி கண்ணன் எப்படி இருக்கானா அப்பா கிட்ட அப்படின்னா, ரொம்ப சமத்தா ரொம்ப பணிவோடு இருக்கக்கூடிய நம் கண்ணன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரனாக இருக்கான் பெருமாள். ஆனா பிராட்டி, அதாவது யசோதா பிராட்டிக்கு முன்னாடி எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா மிடுக்கோட இருக்கானா, இளஞ்சிங்கமாக இருக்கிறானா. இளஞ்சிங்கம் போல் இருப்பான் அந்த கண்ணன் பிராட்டியின் மீது. அந்த அழகை பார்த்து 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 யசோதா தேவியினுடைய கண்கள் எப்படி இருக்கான், நீண்டு அழகான கண்களை உடையவளாம் யசோதா பிராட்டி. சரி, நம் கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, மேகம் போன்ற திருமேனியா, அவனுக்கு சூரியன் சந்திரனை போல ஒத்த கண்களாம். பெருமாளினுடைய கண்களை, அதாவது அந்த 2 கண்களையும் வந்து ஒன்னு சூரியன் மாதிரியும் ஒன்னு சந்திரன் மாதிரியும் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரியான பெருமாள்கிட்ட ஆசையா இருக்கிறவா, பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி பெருமாள்கிட்ட ஆசையா இருக்கிறவா, அவள்கிட்டலாம் சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கானா. அதே துரியோதனாதிகளுக்கு முன்னாடி எப்படா யார என்ன பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க, பெருமாள் சிந்தனையே இல்லாம. அவளுக்கிட்ட சூரியனை ஒத்த கண்களை உடையவனா நம்ம பெருமாள். அப்ப பெருமாளுக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும். தன் குழந்தைகள் எல்லாரும் அவர் குழந்தைகளா இருந்தாலும் சில பேரை சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துதானே திருத்தி ஆகணும் அப்படின்னு பெருமாளுக்கும் தெரியறதான். எப்படி சூரியன் சந்திரனை ஒத்த கண்களை உடைய கண்ணன், அப்பேற்பட்ட பேரழகன் அவன்தான் நமக்காக அந்த பறைங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க போறான். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறா. இங்க பறை பறை பறைன்னு இங்க 11 முறை இந்த கிரந்தத்தில் பறைங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. பறைங்கிறது ஒரு வாத்தியமாக இருந்தாலும், ஏன்னா அவன் நோன்பு இருக்க போறா, அந்த நோன்பிற்காக பறை வேண்டி பெருமாள்கிட்ட கேட்கற மாதிரி இருக்கா. இது ஊர் மக்களுக்காக செய்யக்கூடிய நோன்பாக இருக்கு. ஆனா இந்த கோதா கோஷ்டியினுடைய இலக்கு என்ன? பெருமாளை அடைவது. அப்போ பறைங்கிறது
பெருமாள் கண்ணன் அவனுடைய கைங்கரியம் அப்படிங்கிறது நம்ம போக 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 புரிஞ்சுப்போம். ஆனா ஊர் மக்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கா, மழைக்காக பாவம் குழந்தை எல்லாம் பறைய கெட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அந்த பறையை கொடுக்கக்கூடியவன் யார்? அந்த நாராயணனே. நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி பண்ணணும், ஜோரா பண்ண வேண்டாம். இந்த ஒரு நோன்பை எல்லாம் ஊரே மெச்சுக்கும் அளவுக்கு நம்ம இந்த நோன்பை பண்ண வேண்டும். ஏனோ தானோலாம் எந்தவித ஒரு மனசுல கிளேஷமும் இல்லாம நல்ல ஆசையோட பூரிப்போட ஈடுபாட்டோட செய்யலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அனைவரையும் அள்ளி அணைத்து கொண்டு உற்சாகத்தோடு கூப்பிடுறது தான் இந்த முதல் பாசுரம். அதில் மைய கருத்து என்ன? நாராயணனே நமக்கே பறை தருவான். இதை நாம புடிச்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா இதை தான் நாம புடிச்சுக்கணும். இதுக்கு இந்த முதல் பாசுரத்துக்கு ஒத்த நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தை நாம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். நாராயண பட்டத்தில் ஒவ்வொரு தசகத்தையும் உணர்ந்து உணர்ந்து ரசிச்சு ரசிச்சு பெருமாள் காது கொடுத்து எல்லாத்தையும் குருவாயூரப்பன் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கார். இந்த முதல் தசகத்துல என்ன சொல்றாருன்னா, பகவன் மகிமானு வர்ணனம் அப்படின்னு சொல்றார். அதாவது பெருமாளினுடைய அந்த வசத்தியான திருக்கல்யாண குணங்கள், அவனால மட்டுமே நமக்கு அந்த பறையை கொடுக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்றார். துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவயி சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹின்னு நம்ம சுவாமி தேசிகன் சொல்றார். பகவானே, நீ என்னை ரட்சித்தால் வேறு யார் எனக்கு ரட்சகர்கள்? நீ என்னை ரட்சிக்காவிடில் வேறு யார் எனக்கு ரட்சகர்கள்? அப்போ எதுவா இருந்தாலும் பெருமாள் மட்டும்தான். பறைங்கிற ஒரு விஷயத்தை, அந்த கைங்கரியத்தை நாராயணன் மட்டும் தான் தர முடியும். நம்ம அந்த கைங்கரியம்ங்கிற ஒரு விஷயத்தை நாராயணனுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ வழியும் அவனே, அடைவதும் அவனே அப்படிங்கிறது தான் இந்த முதல் தசகமும் நமக்காக அதி ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். பகவன் மகிமானு வர்ணனம். சரி, எப்பேற்பட்டவன் பெருமாள் அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்திலேயே ஆழ்வார்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், சொல்ல வந்த விஷயத்தை எப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னாள் இல்லையா நம் நாச்சியார், அதே மாதிரி நம்ம பட்டத்ரியிலும் சொல்ல வந்த விஷயத்தை அந்த முதல் ஸ்லோகத்திலேயே அப்படி தெளிவாக சொல்லியிருக்கார். சாந்திரானந்தானு போதாத்மகம் அனுபமித்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்டவன் அவன்? சத்தியமானவன், பரமபுருஷன், ஒப்பார் மிக்கார் இல்லாதவன், உபமானம் இல்லாதவன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு அனைத்தையும் மேற்கொள்பவன். அவன்தான் சாக்ஷாத் குருவாயூரப்பனாக நமக்காக எழுந்தருளி உள்ளான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாசுரத்தினுடைய மைய கருத்து. அதை ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம அனுபவிக்கலாம். ஏன்னா அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகமாக இருக்குது. சாந்திரானந்த அப்படின்னா ரொம்ப அடர்த்தியான பேரின்பமும் ஞானமும் வடிவம் எடுத்ததாக இருக்கா அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகம். அனுபமிதம், ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயனவன், ஒப்பற்றவனாக இருக்கிறான் அவன். கால தேச அவதிப்யாம் அப்படின்னா காலத்துக்கோ தேசத்துக்கோ உட்பட்டவனே கிடையாது. நித்திய முக்தம், பாப புண்ணியங்களால் தீண்டப்படாதவன். பிறவி பிணி வாசனைங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது அவனுக்கு. இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். சரி, இதற்கெல்லாம் பிரமாணம் இருக்கா? நம்ம வாய்க்கு வந்ததை சொல்லிண்டே இருக்கலாமா? நமக்கு பிரமாணம் என்ன? வேதம். அந்த வேதத்தையே தான் அவரும் இந்த இடத்துல குறிப்பிடுத்து சொல்றார். என்ன சொல்றார்? பிரமாணம் என்னன்னா, நிகம சத சகஸ்ரேன நிர்பாசியமானம். வேதம் உபனிஷத்துகளின் அடிப்படையில் அபகத பாப்மாவாக இருக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. இவ்வளவு இருப்பினும் அவன் அஸ்பஷ்டம், மறைந்து இருப்பவன். எல்லாருக்கும் சட்டனெல்லாம் தன்னை காமிச்சு கொடுத்துக்க மாட்டான் அவன். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளான். ஆனா யாருக்கு அவனை தெரியும்? அவன் மேல ஆசை இருக்கிறவாளுக்கு, அவனை அடையணுங்கிறவாளுக்கு மட்டும்தான் தன்னை காமிச்சு கொடுப்பார் பெருமாள். இப்படி ஸ்வயம் பிரகாச வஸ்துவாக திகழ்பவன் தான் அந்த குருவாயூரப்பனாக இருந்து கொண்டு நம்மை ரட்சிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதே 2வது ஸ்லோகத்துல நம்ம இதுல 1, 2, 10 இந்த 3 ஸ்லோகத்தை வைத்துதான் நம்ம இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். 2வதுல என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட ஸ்ரீ குருவாயூரப்பன் சொன்னோமே, எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனை எப்படி அடையணும்? என்ன நம்ம தலகே நிக்கணுமா? மனசை அடக்கணுமா? இந்திரியங்களை ஒடுக்கணுமா? இல்ல சிரமப்படணுமா? அஷ்டாங்க யோகம் பண்ணணுமா? சொச்சோ ஒண்ணுமே வேண்டாம். அந்த ஆர்ஜவம் மட்டும் இருந்தா போறோம்.
நமக்காக பெருமாள் காத்துட்டு இருக்கார். அது ஆசையா ஓடோடி ஓடோடி போய் அவனை போய் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலே போறோம். நாம பார்த்தாலும் அவன் நம்மளை பார்த்தாதான் ரக்ஷணம்ங்கிறது அங்க நடக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தன்வா வாச்சா தியாவா பஜதி பத ஜனக, உடலாலும் வாக்காலும் மனசாலும் இப்படி திரிகர்ணத்தால் பண்ணக்கூடியது நாம சங்கீர்த்தனம். பெருமாளினுடைய நாமங்களை அனுதினமும் ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி துர்லபமான வஸ்து கைக்கு அடக்கமா கிடைச்சிருக்கே, ஹஸ்தலப்தே அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். கைக்கு அடக்கமா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, கையில அப்படியே விழுந்திருக்கு. இதை விட்டுட்டு எங்கெங்கயோ எப்படி எப்படியோ ஏதேதோ மார்க்கத்துலலாம் நம்ம ஈடுபட்டு இருக்கோமே, சுத்ர தெய்வ ஸ்புடேயம் நீச்சமான காரியங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கோமே. சுச்சோ, இது என்ன ஒரு கேவலமான நிலைமை இல்லையா? நம்மளுக்கு பெருமாள் காத்துன்னு இருக்கால், ரக்ஷணம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்கார். அப்பேற்பட்டவர் கைக்கு அடக்கமா ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல பெருமாளை போய் கப்புன்னு போய் பிடிச்சிக்க வேண்டாமா? இந்த கலியுகத்துல ஸ்திரமான மனசோடு அவனை வரிக்கிறத விட்டுட்டு வேற என்ன இருக்கு சொல்லுங்கோ பார்க்கலாம். களிதன்ன கடக்க பாய்வது எப்படி அப்படின்னா அவனை பத்தி ஸ்மரிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அந்த கலியானது ஓடி போயிடுமா. எப்பேற்பட்ட ரூபம் இல்லையா? அந்த ரூபமானது சத்வம் தஜ ரஜஸ் தமோ குணங்களால் கலக்காமல் சுத்த சத்வமயமான ரூபமாக இருக்கு. அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நிர்மலமான ரூபமாக இருக்கு, அப்ராகிருத்தமான ரூபமாக இருக்கு, திவ்யமான ரூபமாக இருக்கு. அப்போ அதை நாம நன்னா புடிச்சுக்க வேண்டாமா? ஹஸ்தலப்தேன்னு சொல்லக்கூடிய அந்த கைக்கு ரொம்ப 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 சுலபமா கிடைச்சிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நன்னா புடிச்சுண்டு அவனை ஸ்மரிக்கிறதுலதான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். பெருமாளுக்கு அவ்வளவுதான், நம்ம அவனை நினைக்கிறோம்னு நினைச்சுண்டா பெருமாள் நம்மை ரட்சிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான் அப்படிங்கறது தான் இங்க சொல்ற. இதை 10வது ஸ்லோகத்துல பகவான் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே பொருத்தமான வார்த்தை. ஏன்னா பகவான்ங்கிறது அந்த 6 கல்யாண குணங்கள் நம்ம அவதாரிக்கையிலேயே அதை பத்தி பேசினோம். அந்த 6 கல்யாண குணங்கள் நித்தியம் இருக்கக்கூடியது, பரிபூர்ணம் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா நம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கு மட்டுமே. அப்போ அந்த பகவான்கிற வார்த்தைக்கு அவனே எடுத்துக்காட்டாக இருக்கிறான் அப்படிங்கறது இந்த 10வது ஸ்லோகத்துல சொல்றார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வத்தே ஜோஹரானாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படின்னா ஐஸ்வர்யத்தை உடையவன் பெருமாள் அப்படிங்கிறார். இங்க ஐஸ்வர்யம்ங்கிறத என்ன சொல்ல வர்றார்னா எல்லோரையும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு ஆழ்வது. அந்த சிவபெருமான் உள்ளிட்ட ஈஸ்வர விநியமனம் 33 கோடி தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன் அவன், ஆளுபவன், நியமிக்க கூடியவன் அவனே. தேஜோமயமாகவும் இருக்கான், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை மேற்கொள்பவனாகவும் இருக்கான், தூய புகழ் உடையவனாகவும் இருக்கான். இப்படி நம்ம எல்லாரும் போய் அடைவதற்கு சுலபமாகவும் இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல பெருமாளுக்குன்னே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த லக்ஷ்மி வல்லபனாக இருக்கிறான் பெருமாள். லக்ஷ்மி கடாட்சத்தை நித்தியம் பெறுபவனாக இருக்கிறான், திருவின் மணாளனாகவும் இருக்கிறான். அவளை அங்கமாக கொண்டு நம்மை ரட்சிக்கிறதுக்காகவே அந்த திவ்ய தம்பதிகள் நம்மளுக்காகவே காத்துன்னு இருக்கா. அப்போ எல்லாம் அறிந்தவனும் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ குருவாயூரப்பன் முரண் என்கின்ற அசுரனை அழித்தவனும் பகவத் சப்தத்துக்கு சாக்ஷாத் பொருளாக நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதையும் சரி, நம் கோதாநாச்சியார் சொல்ல வந்த விஷயமும் சரி, நம் பட்டத்திரியில் சொல்ல வந்த அந்த முதல் தசகத்தினுடைய மைய கருத்தென்ன? எப்பேற்பட்ட அந்த கல்யாண குணங்களை நிரம்ப பெற்று நித்தியம் பெற்று அப்ராகிருத்தமான மேனியோடு இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் நம்மை ரட்சிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீ குருவாயூரில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான். பெருமாள் நம்மள ரட்சிக்கணுங்கிறது தான் அவனுடைய ஒரே குறிக்கோளாகவும் மைய கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. நாளைக்கும் திருப்பாவையினுடைய 2வது பாசுரத்தில் நாம் அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.